அண்மை செய்தி வரும் ஜனவரி 15ஆம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வரும் ஜனவரி 15ஆம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆகாஷ் இணைப்பில் இருக்கிறார். ஆகாஷ், வணக்கம். இந்திய பகுதிகளிலிருந்து வரும் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையானது விலக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்கள். வணக்கம் மோனிகா. தமிழகத்தை வளமடை செய்யும் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் காலம் முதல் டிசம்பர் வரை ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2வது அல்லது 3வது வாரத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவது வழக்கம். கடந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையானது சற்று தாமதமாக நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்கியது. ஆனால் இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கம் போல தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழையானது கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி தொடங்கியது. அதே போல வடகிழக்கு பருவமழையின் போதுதான் கடலோர தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் உள் தமிழக மாவட்டங்கள், கடலோர ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். அதே போல நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது சற்று தீவிரமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜனவரி மாதம் ஆகியும் இந்த வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக தான் இருக்கிறது. அதே போல இந்த வடகிழக்கு பருவமழையின் போது வங்கக்கடலில் உருவாகும் புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான அளவு மழை கிடைக்கும். அதே போல தமிழகத்திற்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கு நீர் ஆதாரமாகவும் விளங்குவது இந்த வடகிழக்கு பருவமழை தான். அதே போல தமிழகத்துக்கு அதிக அளவு மழையை கொடுப்பதும் இந்த வடகிழக்கு பருவமழை தான். அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. தற்போது வரை இந்த வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக தான் இருக்கிறது. அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இன்றைய தினம் வரை இயல்பிலிருந்து 4% அதிகமாக இருக்கிறது. அதாவது 45 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு என்பது வடகிழக்கு பருவமழையில் தற்போது கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாகவும் அதே போல இந்த தென் தமிழகத்தில் பெய்த அதி கனமழை காரணமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது இயல்பிலிருந்து 4% அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழையானது தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வருகிற ஜனவரி 15ஆம் தேதி வாக்கில் விலகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தற்போது தெரிவித்துள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஆகாஷ்.